வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிவடக்கு பகுதியில் சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகள் பல வாரங்கள் கடந்தும் வெடிக்கும் போராட்டம். நேற்று ஒன்று கூடிய மக்கள். யூடியூப் காணொளிகளை லைக் செய்தால் 500 ரூபாய் பணம். வெளியான தகவலுக்கு போலீசார் அளித்த பதில். மக்களே அவதானம். முன்னாள் காதலியின் வாக்குமூலத்தால் சிக்கிய மஹிந்தவின் மகன் நீதிமன்றில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். கிளம்பிய புது சர்ச்சை. வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்திய வைத்தியர்கள். இலங்கை மருத்துவத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சி. வெளியான தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். பரவலான விசாரணையை தொடங்கிய முக்கிய நிறுவனம். வெளியான மேலும் பல தகவல்கள். நாட்டின் மற்றொரு சிறையில் வெடித்த மோதல். வெளியான பரபரப்பு தகவல். நடந்தது என்ன? மட்டக்களப்பு கல்லடி பாலத்தை பரபரப்பாக்கிய இளைஞனின் மோசமான செயல். தனது கழுத்தை தானே வெட்டியதாக தகவல். நடந்தது என்ன? சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டவர் ஒருவரை திடீரென மிரட்டி கப்பம் கோரிய இலங்கை நாட்டவர்கள். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். ஜாலில் மர்மமான முறையில் கடத்தப்பட்ட இளைஞன். விசாரணையில் சிக்கிய ஆபத்தான கும்பல். கார் ஒன்றில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை உடனடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு. வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். மசாஜ் நிலையம் என்ற பெயரில் படம் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் ஆபாச காணொளிகள். போலீஸ் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். தென்னிலங்கையில் சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் 5 கைதிகளுக்கு இடையே மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாகவும் மோதலில் காயமடைந்த 2 கைதிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனிடையே கடந்த வாரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் 28 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. யூடியூப் காணொளிகளுக்கு லைக் செய்வதன் மூலம் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள் நிதி மோசடிக்காக உருவாக்கப்பட்டு வேலையாகும் என இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்களில் மறைந்து செயற்படும் இவ்வாறான மோசடிக்காரர்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். எந்த ஒரு முதலீட்டு நடவடிக்கையிலும் ஈடுபடுவதற்கு முன்னர் மக்கள் தங்களுடைய பொது அறிவை பயன்படுத்தி நன்கு சிந்தித்து செயற்பட வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக ஒரு யூடியூப் காணொளிக்கு லைக் செய்வதற்காக 500 ரூபாய் வழங்கப்படும் என கூறப்படுவது ஒரு மோசடி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் மீது இன்று நண்பகல் நபர் ஒருவர் தனது கழுத்தை தானே அறுத்துக் கொண்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த போது மீட்கப்பட்டுள்ளார். சுமார் 35 வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் கோரிய பிளேடினால் தனது கழுத்தை அறுத்துக் கொள்ள முயன்றதை கல்லடி பாலத்தில் கடமையில் இருந்த போலீசார் அவதானித்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக செயற்பட்ட போலீசார் குறித்த நபரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றியுள்ளனர். எனினும் கழுத்தில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்ட நிலையில் அவர் உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்லடி பாலத்தில் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் பரபரப்பான மற்றும் பதற்றமான சூழ்நிலையும் நிலவியுள்ளது. சம்பவ இடத்திற்கு மேலதிக போலீசாரும் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வெளிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படும் தங்களது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நேற்று 12வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராணுவத்தினரின் கொமோட்டோ பங்களாவுக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வழி வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் தங்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்.
அதன் பின்னர் குறித்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு பொதுமக்களின் காணிகள் தொடர்ந்தும் விடுவிக்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் அப்பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறாத நிலையில் அவை தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றன. இந்நிலையில் தங்களது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் பல வருடங்களாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க காணி உரிமையாளர்கள் தீர்மானித்திருந்தனர். அதற்கமைய நேற்று வெள்ளிக்கிழமையும் 12வது வாரமாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பதுளை பண்டாரவளி பகுதியில் இயங்கி வந்த ஸ்பா மையம் ஒன்றில் வாடிக்கையாளர்களின் பாலியல் நடவடிக்கைகளை ரகசியமாக படம் பிடித்து அவற்றை விற்பனை செய்து சட்டவிரோத நடவடிக்கையொன்று போலீஸ் சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எல்ல பகுதியில் இயங்கி வந்த குறித்த ஸ்பா மையத்திலேயே இந்த சட்டவிரோத செயற்பாடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சேவையை பெற்றுக்கொள்ளும் வாடிக்கையாளர் போன்று வேடமணிந்து சென்ற போலீசார் இந்த நடவடிக்கையை கண்டுபிடித்துள்ளார். இந்த சட்டவிரோத செயற்பாட்டை முன்னெடுத்த முக்கிய சந்தேக நபர்களாக வெளிமடை பகுதியை சேர்ந்த 35 வயதுடைய ஆண் ஒருவரும் மினிமாங்குடு பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய பெண் ஒருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த ஸ்பா மையத்தின் அறைகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் மூலம் வாடிக்கையாளர்களின் பாலியல் நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு அவை வெளிநாட்டு தரப்பினருக்கு பணம் பெற்றுக்கொண்டு விற்பனை செய்யப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் தெரிவு செய்யும் பெண்களை பொறுத்து 4000 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரையான கட்டணங்களை பெற்றுக்கொண்டு பாலியல் சேவைகள் மற்றும் பாலியல் காணொலி விற்பனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சோதனையின் போது சந்தேகத்திற்குரிய ஆண் மற்றும் பெண்ணை தவிர ஜாகில, மினிவாங்குடு, மாத்தளை மற்றும் வெளிமடை பகுதிகளை சேர்ந்து 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட 4 பெண்களும் மற்றொரு ஆணும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் தொடர்பான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அலைபேசிகள் மேலதிக விசாரணைகளுக்காக கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேஷ் சேனாரத்ன, பிரதி போலீஸ் மா அதிபர் லக்ஷுரி விஜயரத்ன, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மயூர பெரேரா மற்றும் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் பெர்னாண்டோ ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை பிரிவு விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் நிஷாந்த் குணத்திலக்கு தலைமையிலான போலீஸ் குழுவினரே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அறுவை சிகிச்சையொன்று பேராதனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பேராதனை போதனா வைத்தியசாலை, ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க விசேட குழந்தைகள் வைத்தியசாலை மற்றும் பேராதனை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தை சேர்ந்த மருத்துவர்கள் குழுவினரால் கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஒட்டி பிறந்த இரட்டையர்களான லினுலியே தருல்யா மற்றும் லெத்துலியே மனுல்யா ஆகிய இருவரும் வெற்றிகரமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளனர். மாவனில்ல அரநாயக்க பகுதியில் 2021ஆம் ஆண்டு பிறந்த இந்த இரட்டையர்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ நிபுணர்களின் நெருக்கமான கண்காணிப்பில் இருந்து வந்துள்ளனர். இந்த கால பகுதியில் இறுதிக்கட்ட பிரிப்பு அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதற்கு முன்னர் மருத்துவ குழுவினர் விரிவான ஆய்வுகள், திட்டமிடல்கள் மற்றும் பல்வேறு மருத்துவ நடைமுறைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு மிகவும் சிக்கலான குழந்தை மருத்துவ அறுவை சிகிச்சைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சிகிச்சையின் மூலம் இரட்டையர்கள் 2 தனித்தனி குழந்தைகளாக வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் மருத்துவ வரலாற்றில் இது ஒரு முக்கியமான சாதனையாக கருதப்படுவதுடன் இந்த அறுவை சிகிச்சை இலங்கை மருத்துவ நிபுணர்களின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் நிபுணத்துவத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை ஜூலை 17 ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய விசாரணையின் போது CSN தொலைக்காட்சியின் முன்னாள் பிரதானியும் யோசித் ராஜபக்சவின் முன்னாள் காதலியுமான யசாரா அபிநாயக்கு உள்ளிட்ட 4 சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த யசாரா அபிநாயக்க 2009 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரையில் தமக்கும் யோசித் ராஜபக்சவுக்கும் காதல் தொடர்பு இருந்ததாக தெரிவித்தார். திருமணத்திற்கு பின்னர் குடியேறும் நோக்கில் கல்கிஸ்ஸே மிகுந்து மாவட்டத்தில் அமைந்திருந்த யோசித் ராஜபக்சவின் பாட்டிக்கு சொந்தமான வீடு என தமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வீட்டை இருவரும் பார்வையிட்டதாகவும் அந்த வீட்டின் உள்துறை அலங்காரம் தொடர்பாக வடிவமைப்பாளருடன் கலந்துரையாடியதாகவும் அவர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இதேவேளை ஸ்ரீமல் உயன பகுதியில் அமைந்திருந்த வீடு மற்றும் காணியை விற்பனை செய்த தரப்பை சேர்ந்த சாட்சியாளர் ஒருவர் குடும்ப தேவையின் காரணமாக அந்த சொத்தை சுமார் 3,45,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய தீர்மானித்ததாக தெரிவித்தார். வாங்குபவர் யார் என்பது விற்பனை ஆவணங்களில் கையொப்பமிடும் சந்தர்ப்பத்திலேயே தமக்கு தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் சாட்சியமளித்த வசந்த ஜெயசூரிய குறித்த காணி தொடர்பான தகவலை யோசித் ராஜபக்சவுக்கு வழங்கியதாகவும் பின்னர் ராஜகிரியவில் அமைந்துள்ள வங்கியில் விற்பனை ஆவணங்களில் கையொப்பமிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். அத்துடன் காணிக்கான முழுமையான பணத்தொகையும் ரொக்கட் பணமாக பணப்பை ஒன்றில் வங்கிக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தார். இந்நிலையில் மேலதிக சாட்சி விசாரணைகளை ஜூலை 17 ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் ஏனைய சாட்சியாளர்களும் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏனைய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த வன்முறைக்கு வழிவகுத்த பின்னணி, கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளின் உயிரிழப்புகள், காயங்கள், சித்திரவதைகள் மற்றும் முறையற்ற நடத்தைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறை அதிகாரிகளின் காவலில் இருந்தபோது நீர்கொழும்பு சிறையிலிருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட 2 கைதிகளின் உயிரிழப்புகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பெற்று ஆதாரங்களை சேகரிக்கும் ஆரம்பகட்ட பணிகளே முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையில் இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்ட போது பல கைதிகள் காயமடைந்திருந்ததுடன் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காயமடைந்த கைதிகளுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. சிகிச்சையை திட்டமிட்டு தாமதப்படுத்துவது ஒரு வகையான பழிவாங்கும் நடவடிக்கையாக கருதப்படலாம் என்றும் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை கடந்த ஜூலை 7 இரவு சுமார் 8:30 மணியளவில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் திடீர் விஜயம் மேற்கொண்ட போது அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி மறுப்பு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தை மீறும் செயலாகும் என்றும் சித்திரவதைகள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை பாதிக்கும் செயலாகும் என்றும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் மறுநாள் அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டதாகவும் ஆனால் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக உரிய நேரத்தில் விசாரணைகளை மேற்கொள்ளும் வாய்ப்பு இழக்கப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சிறைச்சாலைக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணத்தை நேரில் விளக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கும் வெலிக்கடை சிறைச்சாலையின் தலைமை பொறுப்பதிகாரிக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. அவர்களிடமிருந்து வாக்குமூலம் ஒன்றை பெறும் நோக்கிலேயே இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த மாதம் 27ஆம் தேதி ஆணைக்குழுவில் நேரில் முன்னிலையாகுமாறு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் சமிந்த குலரத்னவை நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிப்பதற்காக அமைக்கப்பட்டு நேர்காணல் குழுவில் சஜித் பிரேமதாசவும் உறுப்பினராக செயற்பட்டிருந்தார். இந்த நியமனம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கும் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் அவரை ஆணைக்குழு அழைத்துள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமிந்த குலரத்னவின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரேசில் நாட்டவர் ஒருவரை பணக்கைதியாக பிடித்து வைத்து 30 லட்சம் ரூபாய் பிணைப்பணம் கோரியதாக கூறப்படும் 3 சந்தேக நபர்களை உணவட்டுண சுற்றுலா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பிரேசில் நாட்டவர் காலை தழ்பை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த போது அங்கு வந்த 2 நபர்கள் தங்களை சுற்றுலா காவல்துறையினர் என அறிமுகப்படுத்தி அவரது அறையை சோதனையிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அந்த நபர்கள் வெளிநாட்டவரின் பிரேசில் கடவுச்சீட்டு, அமெரிக்க ஆவணங்கள், கைபேசிகள் மற்றும் மேலும் சில பொருட்களை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மற்றொருவர் அந்த இடத்திற்கு வந்து போலி காவல்துறை அதிகாரிகளாக நடித்து இருவருடன் இணைந்து வெளிநாட்டவருக்கு கைவிலங்கிட்டு அவரிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பிணைப்பணம் கோரி மிரட்டியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உணவட்டுண சுற்றுலா காவல் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்து 3 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 25 முதல் 26 வயதிற்குட்பட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டு ஆல்டோ ரக காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் காலி நீதவாட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். திட்டமிட்ட வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 2 அபாயகரமான கூறிய வாள்களுடன் 5 பேரை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி யாழ் இந்து கல்லூரிக்கு அருகில் இளைஞர் ஒருவர் 5 பேர் கொண்ட கும்பலால் கடத்தி செல்லப்பட்டிருந்தார். அந்த இளைஞரை கைத்தடிக்கு அழைத்து சென்ற கும்பல் அவரது ஆடைகளை கலற்ற செய்து சித்திரவதை செய்ததுடன் பின்னர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போஸ்கோ பாடசாலைக்கு அருகில் இறக்கிவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்று வேகமாக சென்ற போது வீதிப்படியில் இருந்த காவல்துறையினர் அதனை நிறுத்துமாறு சைகை செய்துள்ளனர். ஆனால் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக சென்றுள்ளார். இதையடுத்து சந்தேகமடைந்த காவல்துறையினர் காரை துரத்திச் சென்று இடைமறித்து சோதனை செய்த போது அதன் உள்ளிருந்து 2 கூரிய வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் காரின் கதவுகள் மற்றும் இருக்கைகளில் இரத்தக்கரைகள் காணப்பட்டதுடன் இரத்தக்கரை படிந்து ஆணொருவரின் சட்டையும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு 5 மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 2.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடத்தப்பட்ட இளைஞர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாணம் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி பாலித்த செனவிரத்னவின் மேற்பார்வையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.